வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பேவர் பிளாக் லேயிங் பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பாம்பட்டி பிரிவில் தான் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. வீடு சுற்றி இடம் விட்டு கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு நார்மலான பிசிசி ஃப்ளோரிங் போகாமல் அல்லது டைல்ஸ் போகாமல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தாங்க பேவர் பிளாக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் சிம்பிளாக எங்கெங்கே பார்த்துருப்பீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க. ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க பெட்ரோல் பங்க்கில் அவங்க. சரி வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு தண்ணிக்காக எங்கெங்கே வாட்டம் வேணுமோ அங்கெல்லாம் வாட்டம் கொடுத்துட்டு மழை தண்ணி பெஞ்சதுன்னா எங்கே வாட்டம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டே மண் லெவல்லையே நம்ம வந்து லெவலிங் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட்டு பேபி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே 6 mm மெட்டலை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எர்த் ரேமர் வந்து நம்ம ஓட்டி விடணுங்க. அப்போ தான் நம்ம வந்து காம்பேக்ஷன் நல்லாயிருக்கும். இது காம்பேக்ஷன் நல்லா நடந்தால் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி கார் ஏதாச்சும் வந்தால் கூட நம்ம மேலே பேவர் பிளாக் மேலே ஏறினா கூட நமக்கு வந்து பேவர் பிளாக் உடையாமல் இருக்குங்க. நம்ம காம்பேக்ஷன் சரியாக பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து பேவர் பிளாக்கே உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கிரேங்க. அதுக்கான டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் நம்ம அது எப்படி வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாங்க. கலர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக இருந்தால் கூட நம்ம இதில் போடுற டிசைன்ஸ் வந்து நம்ம ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேவர் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் லெவலில் பார்த்திங்கன்னா ரப்பர் மோல்டுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மோல்டு பண்ணுவாங்க. நம்ம அது பண்ணிங்கன்னா அதோட லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட்டேஜான பீரியடுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரப்பர் மோல்டுங்க. இதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். அது ப்ளஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேயிங் காஸ்ட்டோட பார்த்திங்கன்னா 66 rupees வருதுங்க per square feet. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோனில் அடுக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப்லேயும் பார்த்திங்கன்னா எர்த் ரேமர் நல்லா போட்டு ஓட்டி விடணுங்க. அப்போ தான் வந்து சிப்ஸ் நல்லா காம்பேக்ட் ஆகி நம்ம பின்னாடி செட்டில்மெண்ட் இஷ்யூ வராமல் இருக்குங்க. ஒன்ஸ் எர்த் ரேமர் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லோட கல் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்ட் ஆகிக்குங்க. பின்னாடி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட அதை எடுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து எக்கனாமிக்கலுங்க. per square feet நம்ம வந்து 66 rupees முடியுதுங்க. இதுக்கு நம்ம அடிஷனலாக என்ன ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 6 mm மெட்டல் நம்ம காஸ்ட்டுங்க. 6 mm மெட்டல் பார்த்திங்கன்னா 500 square feet வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படுங்க. அதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்பை 4000ங்க. அப்போ 500 square feet கவர் ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 rupees வருதுங்க மெட்டல். ப்ளஸ் இதோட 66 rupees நம்ம போட்டோம்னா கூட 74 rupees நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருதுங்க. இதே நீங்கள் டைல்ஸ் லே பண்ணிங்கன்னா நம்ம டைல்ஸே அரௌண்ட் பார்த்திங்கன்னா 60 to 70 வரும். அதுக்கான மாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நியர்பை பார்த்திங்கன்னா லேபர் லேயிங் எல்லாம் பார்த்திங்கன்னா 120 rupees வந்துடும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்குங்க. இதே மழை காலத்தில் பார்த்திங்கன்னா டைல்ஸாக இருந்தால் நமக்கு வந்து பின்னாடி வந்து ஃப்ளோரிங் லெவலில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கினா வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது அவுட்டோரில் போகிறதுக்கு வந்து பேவர் பிளாக் ரொம்ப பெஸ்ட்டானதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கட்டி கொடுக்குற வீட்டுக்கு பேவர் பிளாக் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2000 per square feetலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல், சிமெண்ட் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக், பிரிக் ரெட் பிரிக் பார்த்திங்கன்னா ஒயர் கட் ரெட் பிரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி பிளாஸ்டிங் சரி மேனுவல் மிக்சிங் கிடையாதுங்க. மெஷின் மிக்சிங் தானுங்க. மிக்சர் மிஷின் மிக்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. இது போல் உங்களுக்கு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.